Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 22nd May 2023. ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்றே வலிமை குன்றி காணப்பட்டதாக பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே முறையே 0.3, 0.14, 0.24% டவுன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த தொடர் ஏற்றத்திற்கு பிறகு ஒரு பக்கவாட்டு நகர்கள் தற்போது இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த இறக்கங்கள்லாம் தற்போதைக்கு சிறு சிறு இறக்கங்களாகவே இருந்து கொண்டு வருகிறது. இதனுடைய தாக்கம் எப்படி ஆசிய சந்தையில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் தவிர மற்ற எல்லா சந்தைகளுமே ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருகிறது. குறிப்பாக ஜப்பான் நிக்காய், ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்கை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது தாக்கு பிடிக்குமான்றதை தான் பார்க்கணும். நம்மளுடைய சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிஃப்டி வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் HX நிஃப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது ஒரு மார்ஜினல் கேப் டவுன் ஒரு 25-30 புள்ளிகள் தற்போது இறக்கத்துடன் துவங்கி வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இடமா பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதனுடைய இம்பாக்ட் தெரிய வரும். எக்ஸ்பைரி வேற இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 18,000 அப்படின்றது கீழே சப்போர்ட் லெவல். ஏன்னா வேகமாக இறங்கிச்சு. இறங்கின உடனே இப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்கோம் 18,000. மேலே வந்து கொஞ்சம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 18,450க்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு டைட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 18,000 உடைக்காத வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பக்கவாட்டு நேரில் இருக்கலாம். மேலேயும் வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. 18,300, 350, 400 இது எல்லாமே வந்து அதிகமான அளவில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல இருக்குது. கீழே நம்ம 43,000 வச்சிருக்கோம் சப்போர்ட் லெவல். அது 43,500 வரைக்கும் வந்து திரும்ப ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மேல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,100 அப்படின்றது இன்னமும் இன்டாக்டா தான் இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் இருந்தது மார்ஜினலி அப் 3.66%. டாலர் இண்டெக்ஸும் மார்ஜினலி அப் 103.05. இதே மாதிரி ஏறது அப்படின்றது பங்கு சந்தைக்கு வந்து ஒரு எதிரான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். பிரெண்ட் க்ரூட் பெரிய மாற்றம் இல்லை. 75.22, 76, 75 இப்படியே அது ஒரு டாலர்ல முன்ன பின்ன வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. கோல்டு படிப்படியா இறங்கிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். 1977 டாலர்ஸ் பெர் அவுன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். USD ஐநாரும் வலிமை குன்றிக் கொண்டே வருகிறது. இப்போது 82 ரூபா 66 காசு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தபோது 82 ரூபா 30 காசு வரைக்கும் மேல எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கீழே 81.70க்கெல்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது 60 பைசாக்குள்ள இருந்தது. பின்ன ஆயிடுச்சு, பிரீச் ஆயிடுச்சு. ஸோ ரூபாய் வலிமை கொன்ற ஆரம்பித்துள்ளது. ஓகே, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய காலத்துல பார்க்கலாம். அடுத்து யுஎஸோட நிலைமை என்ன? அங்க வந்து எக்கனாமிக்கலா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு? நிகழ்வுகள் எது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெட் சீலிங் கிரைசிஸ்ன்றது திரும்ப வருது. வருஷத்துக்கு ஒரு முறை. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆக்சுவலா அந்த டெட்லைன் இருக்குது. அதனால ஜூலை மாதம். ஸோ இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் இந்த பேச்சு நடந்து கொண்டே இருக்கும். போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து ட்ரெஷரி கிட்ட இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடும். அதனால அது யுஎஸ் வந்து ஒரு டிஃபால்டர் ஆயிடுமோ அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது எதிர்கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் பிறகு இந்த டெட் சீலிங் வந்து அவங்க ஏற்றது நம்ம பார்க்குறோம். அடுத்ததா ஃபெட் ரிசர்வ் வந்து 25 பேசிஸ் புள்ளிகள் இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கூட்டத்தொடரில் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் சந்தையானது தற்போது எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பா Q4 ரிசல்ட்ஸும் மற்றது வந்துட்டு தான் இருக்குது. SBIயோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது மார்க்கெட் ஓரளவுக்கு மார்க்கெட் நேரத்திலேயே வந்துச்சு இல்லையா, வந்தது. அது பெரிய தாக்கு பிடித்தது பார்க்குறோம் நம்ம. பட் பெரும்பாலான புரோக்கிங் ஹவுசஸ், ரிசர்ச் ஹவுசஸ் எல்லாமே ஒரு பெரிய தம்சம் தான் அது கொடுக்குறாங்க. இன்னும் வலிமையாக ஏறுவதற்கான வாய்ப்பு நீண்டகால அடிப்படையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 2,000 ரூபாய் விட்ரால் அப்படின்றது வந்து எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு பொருளாதார ரீதியாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது போன தடவை இது வந்து விட்ரால் அப்படின்றது பேன், இது வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டு தான் எடுத்துக்காம அதை விட்ரால் பண்ணதான் எடுத்துக்கணும் அப்படின்ற வார்த்தை உபயோகம் பண்ணப்படுகிறது. ஏன்னா இன்னை வரைக்கும் அது வேலிடு தான், நீங்க பொருள் வாங்கலாம். அதே சமயம் இதை வந்து குறிப்பிட்ட அந்த கால அளவு இல்லையா, செப்டம்பர் மாதம் அதுக்குள்ள வங்கியில கொடுத்து நீங்க வேற நாணயமா மாத்திக்கணும் அப்படின்றது டினாமினேஷன். ஓகே, ஸோ இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன தடவை வந்து டிமானிட்டைசேஷன் அப்போ வந்து சுமார் 15 lakh crores அப்படின்ற பணம் சர்க்குலேஷன்ல இருந்தது. ஆனால் இப்போ வந்து
3.6 lakh crore மட்டும்தான் இருக்கு. அதனால இது வந்து தினசரி வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றது ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் அப்படின்றது ஒருவேளை இந்த பணம் வந்து வங்கிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டர் 3 மாதங்கள் ஓரளவுக்கு தாக்கு தங்கினார். அதாவது இப்போ வரக்கூடிய பணம் எல்லாமே வித்ட்ரா பணமா மாத்தி எடுத்துட்டு போறதுன்றது ஒண்ணு, டெபாசிட் பண்ணி வங்கியில அத இருக்கிற சூழல்னு ஒண்ணு. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது வந்து வங்கி துறைக்கு நல்ல சாதகமான விஷயமா பார்க்கப்படும். லிக்விடிட்டிக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த பணத்தினுடைய ஒரு பகுதி தான் வந்து உள்ள நிற்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கனாமிஸ்டோட வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசப்படுத்திக்கிட்டே வருது. 10%, 20%, 30%, 40, 50 இப்படி பேசப்படுகிறது. ஸோ அதிகமான அளவு பணம் வங்கியில் தங்காது அப்படின்றதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட அது வந்து லிக்விடிட்டிக்கு உதவுன்றது இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் நம்ம பார்க்குறோம். இதுவும் வந்து ஆக்சுவலா பட்ஜெட்ல வந்து இந்த டிசிஎஸ் அப்படின்றது அந்த 5% இருந்து 20% மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், எஜுகேஷனல் எக்ஸ்பென்ஸ் இதுக்கு வந்து அதை வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இது எல்லாமே அது கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் அப்படின்றது இந்த டெபிட் கார்டில் ஏற்கனவே வந்து இந்த 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. ஆனால் கிரெடிட் கார்டுக்கு அந்த அந்த வராதனால ரெண்டையும் சமன்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும் எல்லாமே இந்த 7 லட்சத்துக்கு வரைக்கும் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் கிடையாது. இப்போ பொதுவாகவே வந்து இந்த ஸ்கீம்ல வந்து அதிகமான அளவு யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதும் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததா நம்ம வந்து எஃப்ஐஸோட நிலைமையை பார்க்குறோம். எஃப்ஐஸ் இது வரைக்கும் ஏறக்குறைய 18 செஷன் கிட்ட வாங்குறவா இருந்தாங்க. இப்போ 113 கோடி விற்பவர்களாகவும், ஆனால் டிஐஎஸ் வந்து 1071 கோடி வாங்குறவங்க மாறி இருக்காங்க. அதனால இப்போ தொடர்ந்து எஃப்ஐ செல்லராக இருந்தால் சந்தையானது எப்படி திரும்புன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு 1 or 2 டேஸ்ல தெரிஞ்சிடும். அடுத்ததா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 28ஆம் தேதி ஜூன் 2023 வர சண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான ஒரு பெரிய முயற்சி இது. தமிழ்ல எல்லாரும் இதற்கு ஒத்துழைக்கணும். அடுத்ததா டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. நிஃப்டி 50 கம்பெனில தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். அதை என்ட்ரி எக்ஸிட்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம். ஒரு கன்செஷன் ரேட் இருக்கு. ப்ரோமோ கோடும் வெப்சைட்ல இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அட்வைஸ் பண்றோம். அதுவும் தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 நாளா தொடர்ந்து பெரிய அளவில் இறக்கத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? பேரிஷ், என்கல்ஃபிங், கன்ஃபர்மேஷன் எல்லாமே நடந்தது. ஆனால் கீழே இறங்கி வரும்போது இந்த முக்கியமான இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பி பார்க்கணும். ஒரு ஹேமர் ஃபார்மேஷன். இது வந்து புல்லிஷ் கேண்டலுக்கான ஒரு அடையாளம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்திருக்கிற பல நிகழ்வுகள் சந்தை எப்படி கொண்டு போகுதுன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கிறதுனால ஸோ நேத்தியோட ஹையை தாண்டி முடிஞ்சாதான் இது வந்து அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை தாண்டி முடிஞ்சாதான் சக்தி வரலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோட லோ மெயின்டைன் பண்ணப்படணும். அது உடைக்கப்பட்டால் சந்தை புதிய இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.